ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு மினி ஆக்சிஜன் ஜென்ரேட்டர் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து வீடியோக்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த வீடியோக்காக நான் போட்ட எஃபர்ட் ரொம்பவே அதிகம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு வந்து முதல்ல என்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கேன் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த கேனில் இருக்க கவர் எல்லாத்தையுமே எடுத்துருங்க. அதுக்கடுத்து அதோட மூடியும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது அந்த மூடியில் உரமாக வச்சுருங்க. இப்போ அந்த மூடியோடு எடுத்ததுக்கப்புறமா நம்ம 2 பலூன் எடுத்துக்கணும். இந்த பலூனுக்கு நடுவில் ஒரு பைப் மாதிரி போட்டு நீங்கள் கட்டி வச்சுருங்க. நான் டேப் போட்டு 2 வச்சுருக்கேன். அதுக்கடுத்து இப்போ இதெல்லாம் நம்ம தனியாக வச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு 2 ஆணி ஒன்று தேவைப்படும். 2 ஆணி நம்மளுக்கு தேவைப்படும். அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வோல்ட் அடாப்டர் ஒன்று தேவைப்படும். இது ஒரு 5 வோல்ட் தான். அதுக்கடுத்து ஒயரை கட் பண்ணுறதுக்காக இந்த டூல் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம இந்த 2 நாடையும் நம்ம கட் பண்ணிடலாம். அதாவது அந்த காப்பர் மட்டும் தெரிகிற மாதிரி. இப்போது நான் 1 கட் பண்ணிட்டேன். நான் அடுத்ததையும் கட் பண்ணுறேன். இப்போ நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா அதை நல்லா முறுக்கி விட்ருங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த இதில் ஹோல் போட போகிறோம். எதுலன்னா நம்ம வந்து அந்த கேப்பில் போட போகிறோம். அந்த 2 பைப்ஸும் உள்ளே இருக்கிற மாதிரி நான் கை வைக்கிற இடத்துல போட்டுருங்க. அது கரெக்டாக. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஹோலை போட்டாச்சு. கொஞ்சம் ஹாரிபுளாக தான் இருக்கும். சரி, இப்போ நம்ம வந்து அந்த பலூன் அதில் ஒட்டணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஹாட் க்ளூ கன் போட்டு இப்போ அந்த பைப்போடு சேர்த்து அதில் ஒட்டிட்டேன். இப்போ ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆகிடுச்சு. ஒரு வாட்டி நீங்கள் இந்த பாட்டிலோடு வச்சு மூடுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூடிடுச்சு. இப்போ நம்ம 50% ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து என்னடானா, இப்போ அந்த 2 நெயில்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 2 நெயில்ஸையுமே நம்ம வந்து இந்த அடாப்டரோட நம்ம நோட்ஸில் கனெக்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா நான் ஒன்று கனெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். எஸ் கைஸ், கனெக்ட் பண்ணி முடிக்க போகிறோம். டன், ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் உங்கள் அடாப்டரு. அந்த 2 நோட்ஸ் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 2த்தையும் நம்ம கேப்பில் அந்த ஹோல் போட்டு நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஹோல் போடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹோல் போட்டாச்சு. இப்போ அந்த ஹோல் போட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 இடத்துலையுமே அந்த ஒயர் ஓட்டவே கூடாது. அப்படி ஓட்டிச்சுன்னா அது ஷார்ட் சர்க்யூட் ஆயிரும். மறுபடியும் ஒரு வாட்டி மூடுதான்னு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து நம்மளோட மினி ஜென்ரேட்டரை நம்ம பண்ணிட்டோம். அப்படி பண்ணதுக்கப்புறமா என்ன டெஸ்ட் பண்ணி பார்த்துட வேண்டியதான். ஓகே காய்ஸ், இப்போ வந்து தண்ணியில் சால்ட் ஆட் பண்ணி வச்சுருங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த கலவையை எடுத்து இதில் ஊற்றுங்க. ஊற்றின உடனே ஸ்விட்ச் ஆன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு நோட்ஸ்லேயும் பபுள்ஸ் வரதை நீங்கள் நோட் பண்ணுவீங்க. ஆனால் ஒரு நோட்டில் மட்டும் வராது, ஆனால் அதில் வரும். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. சப்போஸ் நீங்கள் அழுக்கு தண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னா அது அழுக்கு தண்ணி இருக்கும் அதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு தியரியை பார்த்துடலாம். ஓகே, எப்போவுமே ஒரு பேட்டரின்னு ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பாசிட்டிவ், அதுக்கடுத்து நெகட்டிவ் நோட் அப்படின்னு 2 விதமான நோட்ஸ் உண்டு. இப்போது நம்ம அந்த கிளாஸ் இதில் நம்ம தண்ணி ஊற்றி வைப்போம். அந்த தண்ணி ஊற்றில உப்பும் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். அதுக்கடுத்து இப்போ நம்ம பேட்டரி அதில் கனெக்ட் பண்ணிடுறோம், பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி. இப்போது நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது என்னெல்லாம்னா ஆக்சிஜன், அதுக்கடுத்து ஹைட்ரஜன் தான். ஆக்சிஜன் நம்மளுக்கு 1 மடங்கு தான் கிடைக்கும். அப்புறம் ஹைட்ரஜன் நம்மளுக்கு 2 மடங்கு தான் கிடைக்கும்.
அதுதான் H2O. அதுக்கடுத்து இப்போ நெகட்டிவ் பாசிட்டிவ்க்கு வருவோம். இப்போ நெகட்டிவ் சைடு இருக்கு இல்லையா, ஸோ நெகட்டிவ் சைடில் தான் நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் ஸ்டோர் ஆகும். அதாவது என்னோட இதில் க்ரீன் பலூன். அப்புறமா இதில் எது பாசிட்டிவ் சைடோ அங்கே தான் அந்த ஹைட்ரஜன் சேவ் ஆகும். நம்மளுக்கு எப்போவுமே ஆக்சிஜன் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். அதுக்கடுத்து ஹைட்ரஜன் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். அதாவது ஆக்சிஜன் 1 மடங்கு, ஹைட்ரஜன் 2 மடங்கு. இப்போ இது எல்லாம் சேர்த்து தான் ஒரு எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பேர் எலக்ட்ரோலைசிஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துட்டிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்காக நான் ரொம்பவே எஃபர்ட் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் அண்ட் ஷேர் தான் அது வந்து என்னோடய கடைசி வரைக்கும் என்னோடய மோட்டிவேஷனாகவே இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை. இன்னொரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.